ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதான ஒரு வாழைத்தண்டு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முதல்ல நான் இங்கே 1/2 லிட்டர் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். ஒரு 5 இன்ச்சு அளவுக்கு வாழைத்தண்டு, உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக, தாளிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கருவேப்பிலை கொஞ்சமாக, ஒரு 4 பச்சை மிளகா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்காக கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம். இது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள். இது ரொம்ப சுலபமாக ஒரு 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைத்தண்டு மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா நீட் பண்ணி கட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நார் இருக்கும், நாரெல்லாம் எடுத்து நீட்டாக கட் பண்ணிக்கணும். இப்போ இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குட்டி குட்டி பீஸ் எல்லாம் இப்போ தண்ணியில் போட்டு கழுவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இதே மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டுருங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க வாழைத்தண்டுலேருந்து வெறும் ரசத்தை மட்டும் எடுத்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வாழைத்தண்டு ரசத்தை நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் கூட மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த தயிர் கூடிய ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இது கூடயே உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டுட்டு மறுபடியும் ஒரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், போதும். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகத்தை போட்டுக்கலாம். கடுகெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் அப்படி வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்க்குறதுனால ஃப்ளேவரு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி, இப்போ இதை மிக்ஸ் பண்ணியிருக்கிறத நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தயிர், வாழைத்தண்டு ரசத்து கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ருசியான வாழைத்தண்டு தயிர் ரெசிபி ரெடியாக இருக்குது. இது வெயில் காலத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்கள் வாழைத்தண்டு ரசத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பச்சையாக இந்த மாதிரி தயிர் கூட சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப ருசியாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு கூட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இதே மாதிரியே இருக்கட்டும். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.